நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இரவு 10:30 மணி அளவில் திருச்சியில் ஒரு பெட்ரோல் பங்க்கில் ஒரு பெண்மணி ஒருத்தங்க பெட்ரோல் போடுறதுக்காக போயிருக்காங்க. அங்கே அவங்களுக்கு ஒரு துயரமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அந்த பொண்ணு கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு கல்யாணத்துக்காக தன்னோட வண்டியில் போயிருக்கு. ஸ்கூட்டரில் பெட்ரோல் இருக்குதா இல்லையான்னு சொல்லி கவனிக்காமலே அந்த பொண்ணு அந்த கல்யாணத்துக்கு போயிருக்குது. கல்யாணத்தை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த பொண்ணு திரும்ப ஸ்கூட்டரில் வரும்போது இடையிலேயே நின்று போயிடுது. 10:15 இருக்கும். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தட்டு தடுமாறி வண்டியை சாட்சி போட்டு பெட்ரோல் பங்கு ஒரு வழியாக வந்துருச்சு. அந்த பொண்ணு வந்த பெட்ரோல் பங்க்கில் 2 பேர் மட்டும்தான் பெட்ரோல் போட்டுட்ருக்காங்க. 10:30 மணி ஆயிடுச்சு கரெக்டாக. இரவு நேரம்ங்கிறதால அங்கே ரொம்ப அமைதியாக இருக்குது. அந்த சூழலே அந்த பொண்ணுக்கு ஒரு வித பயத்தையே உண்டு பண்ணுது. சீக்கிரமாக பெட்ரோல் போட்டு இங்கேருந்து கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் டேங்கை ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. சரின்னு சொல்லிட்டு அந்த நபரும் பெட்ரோலை ஃபுல்லாக போட்டு டேங்கை ஃபில் ஆகிடுச்சுமா, 500 ரூபா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஊழியர் சொல்கிறாரு. சரிங்க, நான் இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தன்னோட பர்ஸை எடுக்கிறதுக்காக தேடுது. ஆனால் பர்ஸு கல்யாண மண்டபத்திலே விட்டுட்டு வந்தது. அப்போ தான் அந்த பொண்ணுக்கு ஞாபகம் வருது, ஐயோ பர்ஸை வரையா கல்யாண மண்டபத்திலே விட்டுட்டு வந்துட்டோம் போல், இங்கே இல்லையே அப்படின்னு சொல்லி தடுமாறுறாங்க. என்னமாச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஊழியரும் கேட்குறாரு. ஆனால் ஒரு நிமிஷம் இருங்கண்ணா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு லாக்கை ஓப்பன் பண்ணி பார்க்குது சீட்டு கடியில். ஆனால் அங்கே எதுவுமே இல்லை. தேடி தேடி பார்த்துட்டு கடைசியில் ஐயோ அண்ணா கோச்சிக்காதீங்கண்ணா, என்னோடய பர்ஸை இங்கே ஒரு மேரேஜுக்காக போயிருந்தேன், அங்கேயே விட்டு வந்துட்டேன் போல், தயவு செஞ்சு காசு நான் வேணா நாளைக்கு கொடுக்கட்டா அப்படின்றாங்க. எத்தனை பேருமா இதுமாதிரி கிளம்பியிருக்கீங்க? உங்களுக்கு இதே வேலையாக போச்சு, பார்க்க நல்லா தானே இருக்க, ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, இதே தான் வேலையா, எங்கே போனாலும் ஏமாத்துறது தான் உனக்கு வேலையான்னு சொல்லி சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் நான் கோச்சிக்காதீங்கன்னா, என்கிட்ட பர்ஸு உண்மையிலுமே இல்லைண்ணா, என் பர்ஸை அந்த மண்டபத்தை தொலைச்சிட்டேன், சரிம்மா யாருக்காவது ஃபோன் பண்ணி வர சொல்லு பைசா எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ பார்த்திங்கன்னா, ஆனால் ஃபோனும் அந்த பர்ஸுக்குள்ளே தானே இருக்குது, நான் என்னென்ன பண்ணுவேன், என்கிட்ட எந்த நம்பர் கூட எனக்கு தெரியாதுண்ணா, எல்லா ஃபோன் நம்பரும் அந்த செல்லில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கெஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த ஊழியரோ, என்னம்மா நீ எது கேட்டாலும் குதர்க்கமாகவே பதில் சொல்லிகிட்டு இருக்க, இப்போ என்னதாம்மா பண்ணுறது, நான் ஒன்றும் இந்த பங்கோட ஓனர் இல்லை, நானே இங்கே ஒரு ஸ்டாஃபாக வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சத்தம் போட்டுட்ருக்காரு. உடனே அருகில் இருந்த இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா ஓடி வராரு. என்னாச்சுப்பா, ஏன் சத்தம் போட்டுட்ருக்கேன் அந்த பொண்ணுகிட்ட, என்னாச்சு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கேட்குறாங்க. உடனே அந்த பொண்ணு, அண்ணா நான் அது மாதிரி பெட்ரோல் இல்லாமல் தடுமாறி நடுவழியில் நின்று போச்சு, அப்படி இப்படின்னு சாட்சி போட்டு தான் இங்கே பங்குக்கே கொண்டு வந்தேன், டேங்கை ஃபில் பண்ண சொல்லிட்டேன், தெரியாதனமாக என் பர்ஸை நான் ஒரு மேரேஜுக்கு போயிருந்தேன் அங்கேயே விட்டு வந்துட்டேன், செல்ஃபோன் முதற்கொண்டு எல்லாம் பைசா எல்லாமே அதில் தான் இருக்குது, அதை சொன்னால் இவர் ஏற்றுக்க மாட்டேன்றாரு, காலைல கண்டிப்பாக பைசா கொடுத்துட்றேண்ணா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. அதுக்கு அந்த நபர், இன்னொரு நபர் ஓடி வந்தார் இல்லையா, அவர் பேர் பிரகாஷ். பிரகாஷ் என்ன சொல்கிறாருன்னா, சரிம்மா ஒன்றும் பரவாயில்ல, நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீ என்ன அந்த பொண்ணை போன்னு சொல்லி சொல்கிறேன், ஓனருக்கு யார் பதில் சொல்கிறது, ஓனர் நான் பதில் சொல்லிக்கிறேன் அப்படின்றாங்க. இது நீ போட்ட பெட்ரோல் இல்லை, இது நான் போட்டது, உன்னோட அக்கௌண்ட்டாக இருந்தால் பரவாயில்ல, இது என்னோட அக்கௌண்ட்டு அப்படின்றாங்க. அப்படியா, அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் சம்பளத்துலேருந்து பிடிச்சிக்கிட்டோம், ஓனர்கிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீ ஒன்றும் இதை பெருசுப்படுத்த வேணா, ஏம்மா நீ பத்திரமா பார்த்து வீட்டுக்கு போமா அப்படின்னு சொல்லி நல்ல மனசோட அந்த பிரகாஷ்ன்றவரை அனுப்பி வைக்கிறாரு. அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா நேராக வீட்டுக்கு போயிடுது. போனதுக்கப்புறம் விடிய காலையிலே எழுந்திரிச்சு அடுத்த நிமிஷமே நைட்டு நடந்த அந்த சம்பவத்தை நினச்சி ரொம்பவே அந்த பொண்ணு வருத்தப்பட்டு அடுத்த நிமிஷமே அந்த 500 ரூபாயை கொடுத்துடணும்னு சொல்லிட்டு நேராக அந்த பெட்ரோல் பங்குக்கு போகுது. அந்த 500 ரூபாயை கொடுக்குது. அப்போ தான் அந்த பெட்ரோல் கொடுக்க முடியாது, உன்னை அனுப்ப முடியாதுன்னு சொல்லி சொன்னாலும் பரவாயில்ல நல்ல பொண்ணு தான் போலன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறான். அதே மாதிரி இவரும் ஏமா பரவாயில்லம்மா இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லி அவரும் சொல்கிறாரு. நீங்கள் வாங்கிக்கணும், அந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி வாங்கி அந்த பொண்ணு அந்த 500 ரூபாயை கொடுத்துட்டு அவர் ஒரு ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு, இவ்வளோ பெரிய மனசு உள்ள இந்த நபரை உண்மையிலுமே எல்லாரும் பாராட்டுங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு பெட்ரோல் பங்க்கில் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஃபேஸ்புக்கில் தனக்கு நடந்த அந்த துயரமான சம்பவத்தை பதிவிட்டிருக்காங்க. இந்த சம்பவமானது தற்பொழுது சமூக வலைத்தளத்தில் வைரல் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.